தத்பீக் பற்றி சொன்னாங்க. தத்பீக் பற்றி சொன்னாங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில தான் தொழுதுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அப்போ கூட தொழுதவங்களாம் சஹாபாக்கள் தான் தொழுதுருப்பாங்க. அதனால அவர் ஒன்று ஜமாத்தே தொழாமல் இருந்திருக்கணும். அப்போ வெளியில் வராமல் வீட்டிலே தொழுதுருப்பார், அவருக்கு சட்டம் தெரியாமல் இருந்திருக்கலாம் சொல்லலாம். இப்போ அவர் ஜமாத் தொழுகையோடு சேர்ந்து தொழுதுட்டு இருந்த நிலையிலையும் அவருக்கு அந்த ஹதீஸ் தெரியவே இல்லைங்கிறாங்க சௌர் பிஜே ஒரு வாதத்தில். அப்படித்தானே? அப்படி இருக்கு. அப்போ வந்து அவர் கடைசி வரைக்கும் அப்போ ஜமாத்தில் யாரும் அந்த கூட இருந்து இப்போ நம்ம 2 பேர் தொழும் போது இப்படி கட்டக்கூடாதுங்க, நெஞ்சில தக்பீர் கட்டணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி யாருமே அவருக்கு விளக்கலையா? இல்லை விளக்குனாலும் அவர் ஏற்றுக்க இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இல்லை 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 ஹதீஸ் இருக்கு. ரைட். சகோதரர் டிஜே அவர்கள் இன்னும் நம்ம என்ன நோக்கத்தில் இருக்கங்கிறதுக்கு எல்லாமே எங்கேயோ போயிட்டு மாதிரி தான் நான் உணர்றேன். நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னு சொன்னா, சாட்சியை பற்றி பேசினேன். சாட்சிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவர் வாயினாலே ஒத்துக்கிட்டாரு. சாட்சி எல்லாம் சம்பந்தம் உதாரணமாக நோம்பு விஷயமா சொன்னா இருக்கிறவங்களும் இவங்களையும் சேர்த்தான்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொன்னவர் தான் இப்ப அவங்களுக்கு மட்டும் தனியா பிரிக்கிறார். சாட்சின்னு வந்தா ஒண்ணு எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட, உதாரணம் பெற சம்பந்த சாட்சி அப்படிதான் 2 பேர் ஒன்று சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் சம்பந்தப்பட்டதுதான், இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தப்பட்டதுதான். அவர் வாயினாலே சொன்ன சமாச்சாரம் தான். அப்போ இப்போ அதுக்கு மாத்தமா வந்து இல்லை அவங்களுக்கு இல்லை இவங்க மட்டும் அந்த வார்த்தையை வச்சு அவர் பிரிக்கிறார். ஒண்ணு. 2வது, நான் சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் விட்டுட்டு இவ்வளவு விளக்கம் அவர் கொடுத்தார். உண்மையிலேயே அந்த சஹாபாக்கள் அப்படிப்பட்ட, அதாவது அந்த வாகனக்காரர்கள் வந்து அப்படிப்பட்ட விவரங்கட்டவர்களாக இருக்கிறார்கள் நம்ம வச்சுக்கிடுவோம். அவங்க எப்படி அன்னைக்கு பிறைய பார்த்தாங்கன்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். எதுக்கு பிறைய பார்த்தாங்க அன்றைக்கு? அதுவும் பிறவனை ரொம்ப பெருசா பூர்ணச்சந்திரன் மாதிரி ஃபுல்லா இருக்கு அதனால தற்செயலா பட்டுருச்சு சொல்ல போறாரா? சாதாரண ஹிலால் தெரியும் உங்களுக்கு, பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த நேரத்துல அந்த பிறைய பார்க்கணுங்கிற அறிவு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப அந்த பிறைய பார்க்கக்கூடிய அறிவு இருக்குன்னு சொன்னா அப்ப அதை பார்த்துட்டு விடணுங்கிற அறிவு இருந்துதான் இருக்கு. எப்படி இல்லாம சொல்றாரு? நாம அதை வச்சுதான் கேட்டோம். அவர் சொல்ற மாதிரி உண்மைதான். சில சஹாபாக்கள் சில விஷயங்கள் தெரியாம இருந்துச்சு. அது அவரோட நம்ம அதிகம் பார்த்தா இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல, எத்தனை சொல்லிதான் இருக்கிறோம். சில விஷயங்கள் வந்து உமரில் எல்லாம் அபூபக்கர் சித்திகள் எத்தனை விஷயங்கள் தெரிஞ்ச பின்னால கேட்டிருக்கோம். இதெல்லாம் அங்க வார்த்தைக்கு நான் கொண்டு வரல. நான் எதை கேட்கிறேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தவங்க பெரியதான் சொல்றது உங்களுக்கு, பிறைய பார்த்தவர்கள் ஏன் பார்த்தாங்க பிறைய? சரி, பார்த்தவங்க திருப்பி ரசூலுல்லாஹ் எதுக்கு வர்றாங்க? அப்போ இந்த இதை பொருத்தமான ஒரு இதுதானா நான் கேட்கிறேன். அப்ப அவரு பொறுப்புற மாதிரி எப்படி இருக்குன்னு சொன்னா, பிறைய பார்க்கணும்னு தெரிஞ்சிருந்தாங்க. பெரிய பார்க்கணும்னு தெரிஞ்சவங்க நோன்பு விடணும்னு தெரியல, நோன்பு பிடிக்கிறது ஹராம்ங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கல, அதனால நோன்பு பிடிச்சுக்கிட்டாங்க. சரி, நோன்பு பிடிச்சவங்க ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க? அதுவும் அந்த சாயங்காலத்துல ஏன் வந்தாங்க? அவரே ஒரு வாதத்துல சொன்னார், ரசூலுல்லாஹ் வந்து அந்த அடுத்த நாள் திடலுக்கு போக முடியும் தெரிய போய் தானே கட்டளை இருக்காங்க. வந்ததுக்கு இவ்வளவு டைம் எடுத்துச்சு, போனதுக்கு இவ்வளவு டைம் எடுத்தா 3ஆம் நாள் தான் போய் சேருவாங்கன்னு அவர் கேட்டதை வந்து அப்படி கேட்கறதுக்கு நியாயம் கிடையாது. ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குது. அதனால போக முடியுங்கிறதுனால தான் சொன்னாங்கன்னு சொல்றாப்புல. அப்ப அப்படிப்பட்டவங்க வந்தது அந்த மாதிரி வந்திருக்கலாம்ல. ராத்திரி பெரிய பார்த்தாங்க, ராத்திரியே வந்து சேர்ந்திருக்கலாமே. வந்து நாங்க பெரிய பார்த்தோம் என்ன சட்டன்னு கேட்டிருக்கலாமே. அடுத்த நாள் சாயங்காலம் வர்றது எப்படி? அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஹதீஸ்ல இருந்து வாங்குறேன்னு சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இருக்கா? அறிவு ஒப்புக்கொள்ளுதான் முதல்ல. இதுதான் நம்முடைய கேள்வி. சரி, சஹாபாக்கள் சட்டமே தெரியாது, ஒத்துக்கிறேன். பிறைய எப்படி பார்த்தாங்க? அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாரு? இல்ல தற்செயலா அப்படி பார்த்தாங்க, பிறை தென்படுத்தி சொல்ல போறாரா? அப்படிப்பட்ட நிலையில அந்த தலைப்பிறை இருக்கும். உன்னிப்பாக தலைப்பிறைய பார்த்தவர்களாக இருந்தா எதுக்காக பார்த்தாங்க? அப்போ பார்த்தவங்களுக்கு நோன்பு விடணும்னு தெரியாதா? சரி, தெரியலன்னு சட்டம் சொன்னா என்ன பண்ணிருக்கு? உடனே ரசூலுல்லாஹ் வந்திருக்கணும். அப்ப தூரத்துல இருந்து வந்தாங்கன்னு சொன்னா அப்ப டைம் எடுக்கும். ரைட்டு. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவங்க சொன்னா திருப்பி போறதுக்கு தோடுக்கத்தானே செய்யும். அப்ப அடுத்த நாள் பெருநாள் தலைக்கு போக முடியாத. அப்ப நியாயமான கேள்வி தானே அவருடைய கேள்வி, தவறான கேள்வி இல்லையே. உங்களுடைய இதுபடி அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா தூரமா தான் இருக்கும். இப்ப அதே மாதிரி போறதுக்கு அந்த அளவு தூரம் எடுக்கும். அப்ப அடுத்த நாள் போக முடியாது, அடுத்த நாள் தான் போகணும். அதை மட்டும் நீங்க ஹதீஸ் நீங்க இருக்கிறது அப்படின்னு தான் வழங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இதைங்க இப்படி வழங்க மாட்டேங்கிறீங்க. நோம்ப வந்து பிடிச்சிட்டு நோம்பு திறந்துட்டு பெருநாள் கொண்டாட்டிட்டு ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்த இடத்துல அவங்க நோம்பு வச்சுக்கிட்டு பார்த்த உடனே அவங்க சாட்சி சொல்றாங்க. உண்மைதான், சாட்சி சொல்லக்கூடிய ஆள்களுக்கு அவங்களும் அதுல தாக்கலாகிறதா. எப்பொழுது அவங்களும் நோன்புடையவர்களா இருந்தா அவங்களும் தாக்கலாகிறாங்க, இருக்கிறவங்க தாக்கலாக, எல்லாருமே நோன்பு விட்டாகணும். அதுதான் அந்த பயன் எடுக்கணுமே இல்லாம உண்மை என்ன, அவங்க நோன்பை திறந்துட்டாங்க, பெருநாளை கொண்டாடிட்டாங்க, சாயங்காலம் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கட்டளை இடுறாங்க. யாருக்கு? கூட இருக்கிறவங்களுக்கு.
அதுதான் அந்த இடத்துல புரியணுமே அல்லாம அந்த ஒரு வாசகத்தை வச்சுட்டு இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் பொருள் கொள்ளணுங்கிறது அல்ல. அதனால நபித்தோழர்கள் பற்றிய அறியாமைங்கிறது இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. எத்தனை விஷயங்கள் அறியாம இருந்தாங்க. சகோதரர் இதுக்கு எனக்கு தெளிவான வள கொடுக்கும். அறியாமையில் இருந்தாங்க, எப்படி ஏன் பார்த்தாங்க பிறைய, எந்த அறிவுல பிறைய பார்த்தாங்க, அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம பரிசீலனை பண்ணணும். இன்னொரு சின்ன ஒரு கேள்வி அதை கேட்டுக்கிறோம். அதாவது வந்து சோதரர் பிஜி அவங்க சொன்னது வந்து எப்படின்னு சொன்னா, தத்பீக் விஷயமும் சரி மற்ற விஷயமும் சரி, ஒரு சாபி தனித்தனி சாபியை குறித்த விஷயங்கள், அதெல்லாம் ஒரு தனித்தனி சாபாக்களை குறிச்ச விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த சாபாக்களை குறிச்ச விஷயம் கிடையாது. ஆனா அந்த வாகன கூட்டங்கிற விஷயம் இருக்குது, ஒரு சாபியா 2 சாபியா வர கிடையாது. வாகன கூட்டம் ஏன்னா அங்க பயன்படுத்தப்பட்டது என்னது, ஜாவு ஃபஜா ரக்புன். ரக்புனாலே ஒரு பெரிய கூட்டத்தை சொல்ல முடியும். 2 பேரும் வந்தா ஜா ரஜுலானின்னு சொல்லிடுவாங்க. எங்க வந்து அல்ல ஆராபியானி சொன்னது மாதிரி, இன்னொரு சொன்னது மாதிரி ரஜுலானி சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து ஒரு கூட்டம் வந்திருக்குது. அப்ப ஒட்டுமொத்த அந்த கூட்டத்துக்கே தெரியாம இருந்துச்சா, அல்லது வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க 3 பேர் போய் கேட்டு வாங்க அனுப்பியிருந்தா கூட அந்த ஊர் மக்கள் யாருக்குமே சட்டம் தெரியலையா? அவங்க எல்லாருக்குமே நோன்பு பிறையை பார்த்து நோன்பு எங்க சூமு இருவயத்திஹி அப்படிங்கிற மட்டும் தான் தெரிஞ்சதா? வஃப்திரு லிருவயத்திங்கிற தெரியலையா? இதான் ஒரு கேள்வி. என்ன சொன்ன, நிச்சயமா வந்து ஒரு சாவிக்குள்ள விஷயம் வேற, ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ள விஷயம் வேற. நம்ம ஒரு சாவி வந்து ஒண்ணு தெரியாம இருந்தாங்கிற போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு வந்து சவர் பேஜ் குழப்ப கூடாது. ரெண்டாவது அடுத்து இன்னொரு தான் சொல்லிக்கிறோம். சைஃபுல்லா காஜா அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து அப்துல் கார் உமர் ஒரு கருத்துல இருக்காரு, அதே போல வந்து அபுப்துல்லா ஒரு கருத்துல இருக்காரு, சிராஜ் ஒரு கருத்துல இருக்காருன்னு சொல்லி. அப்படி கிடையாது, கருத்துல தஞ்சு கருத்துல கிடையாது. நோன்பு வச்சுக்கிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு தான் நாங்க அந்த பாயிண்ட் வச்சோமே தவிர, நோன்பு வச்சாச்சு நாங்க நோன்பு வச்சு வந்தா நாங்க சொல்ல கிடையாது. சொன்னதுனால நம்ம சொன்னோம். சரி சரி, அவ்வளவு முடிஞ்சது. அதாவது சகோதரர் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சட்டங்கள் எடுத்து சொன்னார். உதாரணமா ஒரு சஹாபி வந்து 114 அத்தியாயம் 112 அத்தியாயம் தான் சொன்னார். உண்மைதான், அந்த ஹதீஸ் இருக்கு, நாமளே ஒப்புக்கொள்றோம். அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து ருக்குல வச்ச முறை தவறா இருந்துச்சு, உண்மைதான். அதே மாதிரி பல விஷயங்கள் நபித்தோழர்கள் பத்தி இருக்குது, ஹதீஸ்ல இருக்கு, உண்மைதான். இதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா அதே ஒரு நிலையை இங்கே கொண்டு வரதுக்கு முடியாது. எப்படி கொண்டு வர முடியாது, எதனால கொண்டு வர முடியாது? அவங்க நோன்பு வச்சிருக்காங்க, நோன்பு வைக்காம இருந்தாங்கன்னு சொன்னா ரைட், அப்ப அவங்களுக்கு சட்டம் தெரியான்னு சொல்லலாம். நோன்பு வச்ச சட்டத்தோட இணைஞ்சதுதான் நோன்பு விடுறதும். நோன்பு வைக்கிற சட்டத்தோட இணைந்ததுதான் நோன்பு விடுறது. பிறையை கண்டு நோன்பு வையுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்க. அப்போ நோன்பு வைக்க சட்டம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நோன்பை விடுறதுக்கு சட்டம் தெரிஞ்ச நிலை தான் இருப்பாங்களே, தெரியாம நிலை இருக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அப்படியே இது சொல்ற மாதிரி சட்டம் தெரியறதுக்கு வந்தா ஒரு வாகன கூட்டாங்க இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. வேகமாக வரக்கூடிய ஒரு இதை உண்டாக்கி ஒரு 2 பேரை உடனே போய் ரசூலுல்லாஹ் போய் சட்டம் கேட்பாங்க. ஏன்னா நாளை காலையில் நம்ம அமுல்படுத்த வேண்டிய நிலையில உண்மையில செஞ்சுச்சு பாருங்க. உண்மையிலேயே அவங்க சட்டம் தெரியாம கேட்கணுங்கிற நிலையில வரதா இருந்தா வேகமாக வரக்கூடிய 2 பேரையும் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி ரசூலுல்லாஹ் நைட்டோட நைட்டா போய் நீங்க விஷயத்தை கேட்டுக்கிட்டு விடிய காலத்துக்கு முன்னால வாங்க, நாளை காலையில் நம்ம இதை நடைமுறை அப்படிதான் சொல்லியிருப்பாங்களா? அல்லாம சாகவாகசமா அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர்கள்லாம் 30 நோன்பு வச்சு அதை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலையில சாயங்கால நிலையில வந்து அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா சட்டம் தெரியாம வந்தாங்கன்னு சொல்றதா இருந்தா இதை விட நகைப்புக்கூடிய சிரிக்கக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்கு? சிந்திச்சு பாருங்க. இதுக்கு இது சாத்தியமா? எந்த வகையிலாவது சாத்தியம் இருக்கா? இது எந்த ரூபத்துல நீங்க சிந்திங்க? சும்மா ஹதீஸ்ல இருக்கு, இவரே சொல்லிட்டாரு. ஹதீஸ்ல இருந்தாலும் அது ஒரு உதாரணமா ஒருத்தர் சொல்றாரு, பகல் 12 மணிக்கு நாங்க நோன்பு பிறப்பாத்தன்னு சொன்னா ஏத்துக்கிற முடியுமான்னு கேட்டார். அதே மாதிரி ஒரு கேள்வி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏத்துக்கூட அறிவே பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நபித்தோழர்கள் பிறைய பார்த்துட்டு பிறந்த உடனே நோன்பு விடணுங்கிறது தெரிஞ்சவங்க, நோன்பு வந்து பெருநாள் கொண்டாடுங்கிறது தெரிஞ்சவங்க, நோன்பு வைக்கிறது ஹராம்னு தெரிஞ்சவங்க, அடுத்த நாள் எல்லா ஒரு கூட்டமாக நோன்பு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, சாட்சி சொன்னாங்கன்னு சொல்றதா இருந்தா இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அறிவுக்கே பொருத்தம் இல்லையே. அதனால எந்த வகையிலும் இது ஏத்துக்க முடியாது. உண்மையிலே சொல்ல போனா அவர்கள் நோன்பை பிடிச்சிட்டு உண்மையில ரசூலை பார்க்க வந்தாங்க, வந்த இடத்துல இவர்களுக்காக சாட்சி சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க நோம்போட வச்சு. உண்மையில அந்த மாதிரி இருக்கு, அது கடைசியில தான் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொன்ன விஷயத்துல அதே பதங்கள் வந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்து செய்ய வேண்டிய நிலை இருந்ததுக்கு நம்ம ஆதாரம் காட்டுறோம். இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறோம். ஷஹீது என்பதுதான் அவர்களுடைய கருத்துக்கு பெரிய ஆதாரம்னு முதல் வலியுறுத்தினாங்க. ஒன்றுனா கிளீன் பண்ணா சரியா வந்துடும். இப்ப அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ஷஹீது என்பதற்கு எப்படின்னு கேட்டா, சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்வதுதான் சாட்சி
என்று அடித்து சொன்னவர் சம்பந்தம் உள்ளவர் சொல்லலாம், சம்பந்தம் இல்லாத சொல்லலாம் என்று சொல்லி அதை வச்சுதான் வலியுறுத்தப்பட்டுச்சு ஆரம்பத்தில். அந்த வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. சாட்சி சொன்னார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன, சம்பந்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு சொன்னார். ஆனா ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, நான் வந்து ஒத்துக்கிட்டா சொல்லிட்டார். நான் என்ன ஒத்துக்கிட்டேன், சம்பந்தம் இல்லான்னு சொல்லல, 3 நிலை இருக்கும் நான் சொன்னேன். சம்பந்தம் இருக்கும் போதும் சொல்லலாம், சம்பந்தம் இல்லாத போதும் சொல்லலாம். அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணி போட்டா தெரியும் என்ன சொன்ன. நான் கரெக்டா யாவத்தரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நான் சொன்னதுல வந்து நீங்க இது போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சம்பந்தம் இல்லாததுதான் சாட்சி நான் ஒத்துக்கிறவே இல்லை. சம்பந்தம் இல்லாம இருக்கும் பொழுதும் சாட்சிங்கிறது வரலாம், சம்பந்தப்பட்டு இருக்கும் போதும் சாட்சின்னு வரலாம், இன்னொருத்தருக்காகவும் சாட்சி சொல்லலாம், தனக்காகவும் சாட்சி சொல்லலாம். பல இது இருக்கும் போது சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் சாட்சி சொல்லணும் என்று அவர் சொன்னது தவறுன்னு தான் நான் சொன்னேன். அவர் சொல்ல நான் ஒத்துக்கமா சொல்லிட்டேன், நான் ஒத்துக்கவே இல்லை. அதுவும் உண்டு, அதுதான் சொல்லிதான் ஆர்குமெண்ட் பண்ணீங்க. அது இல்ல, சாட்சியை வச்சு வலியுறுத்துறது முடிஞ்சு போச்சு. அது வந்து அதனால வெயிட் குறைஞ்சு போச்சு. ஒரு அளவுக்கு அந்த சாட்சி சொன்னார்கள் என்பதை வைத்துக் கொண்டு வெளியே ஒத்துட்டு ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து உங்களுடைய ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா பாத்துக்கிறேன். அது ரெக்கார்டு ஆகுது, நீங்க இல்லைங்கிறீங்க. ரிப்பீட் பண்ணி பார்க்கலாங்கிறது கேட்கிற மக்களுக்கு. அடுத்தது வந்து என்ன, நீங்க சிரிக்கிற சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். அதுல அதுக்குதான் சொல்றேன், இல்லைன்னு ஒரு குசும்பு சிரிக்கிறீங்களா அதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு உதாரணம் அபூதல்லா சொன்னாரு, பகல் 12 மணிக்கு பிறை பார்த்தா சொன்னால் எடுத்துக்கிறோமா, சிந்திக்க மாட்டோமாலாம் கேட்டாரு. பகல் 12 மணிக்கு பிறை பார்த்ததாக வந்து நானும் நீங்களும் சொல்றதுல பேசி அதிசயம் பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம்? பகல் 12 மணிக்கு நோன்பு வச்சதா ஒருத்தன் சொன்னா அதை ஏத்துக்கிறலான்னு கேட்டது எதுக்கு? ஹதீஸுக்கு சொல்லல. ஹதீஸ்ல குரான்ல அப்படி இருந்தா, அப்படித்தான் நஸ் தெளிவா இருந்தா, வேற அர்த்தம் இல்லைன்னா அதான் அது அர்த்தம். அப்படி சொல்ல மாட்டான்ல, அப்படிதான் நடந்து இருக்கும். பகல் 12 மணி எப்படி சாத்தியம் இல்லையோ அந்த மாதிரி சாத்தியமில்லா செய்தியா இது. பகல் 12 நோன்பு என்பது எப்படி பகல் 12 மணிக்கு தலை நோன்பு தலைப்பெற பார்க்க முடியாது என்பது எவ்வளவுக்கு சாத்தியமற்ற விஷயமோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு சமாச்சாரமா இது. ஒருத்தருக்கு சில செய்திகள் தெரியாம இருப்பது என்பது தெரியாம இருக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு கேட்கிறாங்க, 2 சேர்ந்த ஒரே ஹதீஸ் தான், இது தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி தெரியாம இருக்கும்? அப்படிலாம் கிடையாது. தனி ஹதீஸ் சுமூல் இரியத்தி மட்டுமே ஹதீஸ்கள் இருக்கு. வணங்குதா? சுமூல் இரியத்திகி அப்திருல் இரியத்தின் ஹதீஸ் இருக்கிற மாதிரி சுமூல் இரியத்தி மட்டும் ஹதீஸ் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்று சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாசத்தை எப்படி தீர்மானிக்கிறேன்னு கூட சுசலாசன் விலைக்கு சொல்றாங்க. மாசம் 29, 30 அரபியர்களுக்கு தெரியாதா? அரபியர்கள் காலத்தில் உள்ளது தானே. அப்ப நம்ம அதை வச்சு நீங்க சொல்லக்கூடாது. 2 சேர்ந்தது தாண்டு, சேர்ந்தது ஹதீஸ் இருக்கிற மாதிரி சூமூல் இரியத்திகி மட்டும் பார்த்து நோன்பு வையுங்கள். அரபியில் சொல்லிட்டு இருக்கிற மக்களுக்கு இல்லையா, பார்த்து நோன்பு வையுங்கள், பார்த்து நோன்பு விடுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிற மாதிரி பார்த்து நோன்பு வையுங்கள் மட்டுமே ஹதீஸ் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டு அப்புறம் விடுவதை பற்றி சொல்லியிருக்கலாம். நமக்கு தேவையில்லை, தெளிவா சொல்லப்படாத, அனுமானம் செய்ய வேண்டியதில்லை. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸ்ல அந்த அர்த்தம் இருக்குது, அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஒரு கேள்வி கேட்கிறார் அவர், என்னன்னா ஒரு கூட்டமா வந்துருக்கும், எல்லாரும் தெரியாம இருந்திருக்குமா? ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம். இப்னு மஸ்ஊத் ஒரு ஆளு, ஒரு சிங்கிள் மனிதருக்கு தெரியாம இருக்கலாம், 2 பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு கூட்டம் ரக்கப்புண்டா கூட்டம்னு தெரியுது, ஒரு கூட்டத்துக்கு எப்படி தெரியாம இருக்கும் கேட்கிறாரு. கூட்டத்துக்கும் தெரியாம இருக்கும், கூட்டத்துக்கும் தெரியாம இருக்கும். நீங்க இந்த காலத்துல உள்ள உங்க நிலையில பார்க்காதீங்க, கூட்டத்துக்கும் தெரியாம. எது தெரியாம இருந்திருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போல கூட்டம் தான் ஜாஸ்தி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மூத்தா போயிட்டாங்கும் போது மூத்தா போகலன்னு சொன்ன பெருங்கூட்டம், மூத்தா போனதா சொன்ன ஒரு கூட்டம். எல்லாருக்கும் தெரியும். நம்மள்ட்ட சொன்னா நம்ம சொல்லி போடுவோம், அவ்வளவு தெளிவா அந்த ஆயத்துக்கு மனமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சிருக்கு சாதாரண எல்கேஜி. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ரெண்டு மூத்த போலங்கிறீங்க, அவ்வளவு தெளிவா தெரிஞ்ச விஷயம். அது உமர் மாதிரி ஆளுக்கு, அவர் மாதிரி விஞ்சின ஆட்களே கிடையாது, தெரியல. இது நம்ம என்ன பண்றோம்னா, ஹதீஸ்ல என்ன இருந்திருக்கலாம், அது இருக்குது, அப்படிதான் இருக்குது. இது நமக்கு பேணுதலானதா, அல்லது நம்மளா ஒரு தேவையில்லாம அனுமானம் பண்ணி, அனுமானம் கூடாதுங்கிறோம், தேவையில்லாம அனுமானம் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்திருப்பார்கள், எப்படி இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது, எப்படி இருந்திருப்பார்கள் அது இருக்குது. அப்ப ஹதீஸ்ல இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா, எப்படி இருப்பார்கள் என்ற உங்களுடைய அனுமானத்தை எடுத்துக்கொள்கிறீர்களா? சாதாரண விஷயம், பால் குடித்தா ஒரு பெண்ணு அம்மா ஆயிடுறான், பால் குடித்தவன் வந்து தாய் ஆயிடுறான், எல்லாருக்கும் தெரியும், சாதாரண விஷயம். அப்ப இவருக்கு வந்து ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ற ஒரு சஹாபி, மக்கா வெற்றிக்கலாம் பிறகு, இஸ்லாம் வந்து மக்காவுல செழிப்படைஞ்ச பிறகு அவருக்கு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பேசி வைக்கிறாங்க. கல்யாண நேரத்துல ஒரு அம்மா வந்து, உங்க 2 பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கேங்குது. ஒரு அம்மா வந்து, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறீங்க, உனக்கும் பால் இருந்திருக்கேன், அவளுக்கும் பால் இருந்திருக்கேன், 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாச்சே அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு மசாலா. இது
எல்லா சகாபாக்களும் மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியே இருக்குது. அவங்க